ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா கொங்கு இன்ஜினியரிங் காலேஜோடைய ரிவ்யூஸ் வந்து நம்ம பார்ட் 1ல் பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோ பார்ட் 2 தான் நமக்கு. ஸோ இதில் வந்து அந்த காலேஜில் கொங்கு இன்ஜினியரிங் காலேஜில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னம்னா உங்களுக்கு என்ன கட் ஆஃப் இருக்கணும் அப்படிங்கக்கூடிய டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுடைய கம்யூனிட்டி வைஸ், டிபார்ட்மெண்ட் வைஸ், நீங்கள் எடுக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் வைஸ் உங்களுக்கு என்ன கட் ஆஃப் லாஸ்ட் இயரில் வந்து 2023ல் க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கக்கூடிய டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் உங்களுக்கு லாஸ்ட் இயர் என்ன கட் ஆஃபில் க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கக்கூடிய டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு ஒரு டேபிள் காட்டுறேன். ஸோ பாருங்கள் உங்களுடைய கம்யூனிட்டிக்கு என்னென்ன கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கக்கூடிய டீட்டெயில்ஸை பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய டிஎன்இஏ ரிலேட்டடான அப்டேட்ஸ் அண்ட் காலேஜ் ரிலேட்டடான அப்டேட்ஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து சேரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ், இந்த காலேஜினுடைய டிஎன்இஏ கவுன்சிலிங் கோட் அப்படின்னு பார்த்தோம்னா 2711 அப்படிங்கிறது தான் டிஎன்இஏ கவுன்சிலிங் கோட். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா 2-3 காலேஜஸ் வந்து இதே நேமில் இருக்குது. கொங்கு நாடு அப்படின்ட்டு நமக்கு திருச்சியில் ஒரு காலேஜஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம கன்ஃபியூஸ் ஆகி கோடு மாறிடக்கூடாது. ஸோ ஒவ்வொரு காலேஜுக்கும் கவுன்சிலிங் கோடு அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். ஸோ அதே மாதிரி தான் பிரான்ச் கோடு அப்படின்ட்டு நமக்கு வந்து என்ன டிபார்ட்மெண்ட்ஸ் எடுக்கிறீங்களோ அதனுடைய பிரான்ச் கோடுங்கிறது இந்த கோடுமே ரொம்பவே முக்கியமானது. ஸோ வந்து நமக்கு இதில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது, ஸோ லாஸ்ட் இயர் என்ன கட் ஆஃப் க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் ஸ்க்ரீனில். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னோம்னா நமக்கு ஹையஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னோம்னா ஓசி கம்யூனிட்டிக்கு எந்த கோர்ஸுக்கு ஹையஸ்ட் கட் ஆஃப் போயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அப்படிங்கக்கூடிய சிஎஸ் கோர்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னோம்னா ஓசி கேட்டகரிக்கு 187, பிசிக்கு 179.7, எம்பிசிக்கு 176, பிசிஎம்க்கு 173, எஸ்சிக்கு 134, எஸ்சிஏக்கு 141 க்ளோஸ் ஆகிருக்குங்க. ஸோ அடுத்தது இங்கே நமக்கு படிக்கணும் அப்படின்னோம்னா இதுதான் நமக்கு ஹையஸ்ட் கட் ஆஃபாக தேவைப்படுது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னோம்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கும் அதே மாதிரி தான் சேம் கட் ஆஃப். கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா எஸ்சிஏ மட்டும் நமக்கு கொஞ்சம் டிஃபர் ஆகுது. அதே மாதிரி நமக்கு எஸ்சிக்கும் டிஃபர் ஆகுது. ஸோ பிசி, எம்பிசி, ஓசி கம்யூனிட்டிக்கு சேம் அதே கட் ஆஃப் தான் நமக்கு வந்திருக்கு. அடுத்ததான் இங்கே வந்து காலேஜுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ வந்து எனக்கு எந்த கோர்ஸ்னாலும் ஓகே, நான் கொங்கு இன்ஜினியரிங் காலேஜில் தான் படிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் எந்த மாதிரியான கோர்சஸ் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா ட்ரிபிள்இக்கு பார்த்தோம் அப்படின்னோம்னாலுமே நமக்கு ஓசிக்கு கட் ஆஃப் அதிகமாக இருக்குது. ஓசிக்கு குறைவான கட் ஆஃப் இருக்கக்கூடிய கோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க முடியும். ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்க்கு பார்த்தோம் அப்படின்னோம்னா நமக்கு 147. ஓகேங்களா? இதுதான் வந்து ஓப்பன் கேட்டகரியில் வரக்கூடிய ஓசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 147. எபோவ் உங்களுக்கு 150 இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த காலேஜை ப்ரிஃபர் பண்ண முடியும். ஸோ இங்கே நீங்கள் ஆட்டோமொபைல் எடுக்கலாம். அடுத்ததான் பார்த்தோம் அப்படின்னோம்னா பிசி கம்யூனிட்டிக்கு இருக்கிறதுலேயே குறைவான கட் ஆஃப் எந்த கோர்ஸுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சேம் அதே ஆட்டோமொபைலுக்கு தான் 136.5 அப்படிங்கிறது தான் லோவஸ்ட் கட் ஆஃபாக இருக்குது. அடுத்து எம்பிசிக்கும் சேம் அதுவே தான். தென் பார்த்தோம் அப்படின்னோம்னா எஸ்சி கம்யூனிட்டிக்கு 104 அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலே லோவஸ்ட் கட் ஆஃபாக இருக்குது. சாரி, 103 அப்படிங்கிறது ட்ரிபிள்இக்கு வந்து அவங்களுக்கு லோவஸ்ட் கட் ஆஃபாக இருக்குது. அடுத்ததாக எஸ்சி கம்யூனிட்டிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 102 102 அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு வந்து இஎன்ஐக்கு வந்து ரொம்பவே லோவஸ்ட் கட் ஆஃபாக இருக்குது. ஸோ எனக்கு காலேஜ் தான் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தாராளமாக நீங்கள் எது கட் ஆஃப் வந்து குறைவாக இருக்கோ அந்த காலேஜஸை நீங்கள் அந்த கோர்ஸை நீங்கள் தாராளமாக தேர்ந்தெடுக்கலாம். உங்களுக்கு எபோவ் 180+ கட் ஆஃப் இருந்தால் நீங்கள் வந்து சிஎஸ் எடுக்கலாம். 185+ இருந்தால் நீங்கள் சிஎஸ்ஏ, ஏஐ எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான கோர்சஸை நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து நமக்கு ஒரு முக்கியமான ஒரு கல்லூரியாக பார்க்கப்பட்டு வருது ஈரோடு மாவட்டத்தில். ஸோ இங்கே வந்து நீங்கள் கல்லூரிக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து என்ன கோர்ஸ் வேணாலுமே எடுக்கலாம். ஏன்னா நமக்கு இங்கே எல்லா கோர்ஸுக்குமே கோர் இன்ஜினியரிங்ஸுக்குமே நமக்கு வந்து இங்கே பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நமக்கு ஒரு ஆவரேஜ் பேக்கேஜாக பார்த்தோம் அப்படின்னோம்னா கோர் இன்ஜினியரிங்க்குமே 3.5 lakhs பேக்கேஜ் வந்து கொடுத்துட்ருக்காங்க.
ஸோ இந்த காலேஜில் உங்களுக்கு நீங்கள் மெக்கானிக்கல் கிடைச்சாலுமே அடிக்கலாம், மெக்காட்ரானிக்ஸ் கிடைத்தாலுமே அடிக்கலாம், சிவில் இன்ஜினியரிங் கிடைச்சாலுமே எடுக்கலாம். சரிங்களா? ஸோ நீங்கள் காலேஜுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து எடுங்க. எனக்கு கம்மியாக கட் ஆஃப் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் வேறு ஒரு காலேஜை செலக்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான தவறான ஒரு விஷயத்தை பண்ணிடாதீங்க. ஸோ இந்த காலேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கோர் இன்ஜினியரிங்ஸும் நீங்கள் எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் கட் ஆஃப்ஸை பார்த்துருப்பீங்க. ஓகே கைஸ், அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம இன்னொரு காலேஜோடைய ரிவ்யூஸ் அண்ட் லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப் என்ன அப்படிங்கக்கூடிய டீட்டெயில்ஸில் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பை பை கைஸ்.